பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த ஒரு புதிய ஓய்வு நாளிலே இந்த யூடியூபின் ஊடகத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வேத வார்த்தையோடு தேவ சத்தியத்தோடு உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி உங்களை வாழ்த்தி என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து தேவ சத்தியத்தை வீட்டிலிருந்தே கேட்கும்படியாய் ஒரு பெரிதான கிருபையை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் செய்வோமா? இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் எல்லாரும் இருந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு இல்லங்களிலிருந்தும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது ஜெப சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லத்திலே சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. இப்பொழுது நாம் ஜெப சிந்தனையோடு தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்வோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உம்மை கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். ரபலபோ சந்தரி கலபா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளை மீது இறங்குவதாக என் தேவனாகிய கர்த்தாவே. ஆண்டவரே, இருளில் இருக்கக்கூடிய தடைகள், ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே, உலகத்திற்கு நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எஸ் மை லார்ட், உம்முடைய வல்லமை ஆண்டவர், உம்முடைய மகிமையின் ஒளி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளை மீது இறங்குவதாக. இன்றைக்கு பேசுகிற இந்த தேவ சத்தியத்தை கேட்டு
பிள்ளைகள் என் இயேசுவானவர் எனக்கு ஒளியாய் இருக்கிறார், என்னை இருளை போக்குகிற தெய்வமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும்படியாய் உம்மீது உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகளாய் என் தேவனாகிய கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் அகன்று என் தேவன் அவர்களுக்குள்ளே பிரகாசிக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவ ஆவியானவர் பிள்ளைகளை காத்து கொள்வீராக. உம்முடைய வல்லமை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மலால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தூய ஆவியினால் எல்லாம் கூடும் என்ற வேத வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த வாரம் பேசுகிற இந்த வேத சத்தியத்தின்படி அதை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. இருளில் இருக்கும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில என் தேவன் பிரகாசமாய் இறங்குவீராக. நீரே ஒளியாக இருக்கிறீர் என்ற இந்த சத்தியத்தை இன்றைக்கு பேசும் பொழுது அந்த ஒளி அவருடைய இருதயங்களிலும் அவருடைய உள்ளங்களிலும் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் இருளை போக்கி அந்தகாரத்தை போக்கி மரண இருளை போக்கி என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களை பிரகாசிக்க செய்வதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் இந்த தேவ செய்தியை பேசுவதற்கு முன்னால் இந்த தேவ செய்தியின் தலைப்பான இயேசுவே ஒளி, இயேசுவே ஒளி, அவரே ஜீவ ஒளி, அவரே மெய்யான ஒளி, அவரே உலகத்திற்கு ஒளி என்ற காரியத்தை குறித்து இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியிலே நான் பேச போகிறேன். இந்த ஒளி அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அந்தகாரத்தை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜீவ ஒளி வாழ்வு திருச்சபையிலிருந்து புறப்படுகிற இந்த வல்லமையுள்ள தேவ சத்தியம் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பெரிதான மாற்றத்தை, ஒரு பெரிதான ஆண்டவரே மறுரூபமான ஒரு வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. மகிமையும் கனமும் உமக்கே. சமாதானம் கிருபை அவருடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாளிலே சந்திக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி இயேசுவே ஒளி என்ற வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் இந்த வேத சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதை தியானிக்க போகிறோம். அதை நிதானித்து அதை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிரகாசமான ஒளி நம் மீது இறங்கி பிரகாசிக்கும்படியாய் தேவனிடத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவ சத்தியத்தை கேட்கும் பொழுது வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது வேத புத்தகத்தை எடுத்து நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். இன்றைக்கும் இயேசுவே ஒளி என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஆவியானவர் என்னை பேசும்படியாய் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. போன வாரம் நாம் இயேசுவே ஜீவன் என்ற அந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இயேசுவே ஒளி என்ற அந்த செய்தியை, அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை பார்த்தீர்களானால் அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனும் அந்த நேரத்திலே சிருஷ்டிக்கப்படவில்லை, சந்திரனும் சிருஷ்டிக்கப்படவில்லை. பூமியானது ஒழுங்கின்மை இல்லாமல், இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒழுக்கங்கள் இல்லாத காரியங்கள் இருப்பதை போல அந்த பூமியானது ஒழுங்கின்மை இல்லாமல் இருந்தது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி ஒழுங்கின்மை இல்லாத பொழுது ஆழத்திலே இருள் இருந்தது, அங்கே வெளிச்சம் இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அல்லேலூயா. இது வாரத்தின் முதல் நாளிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கு ஓய்வு நாள் என்று நாம் சொல்லுகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளாய் இருக்கிறது.
தேவன் மரித்த பின்பு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். வெள்ளிக்கிழமை மரித்தார், 3வது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். என்றைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரோ அந்த நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். வல்லமை உள்ள தேவன் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தவர், இந்த பூமிக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரமாய் வந்தவர். உங்கள் எல்லாருக்குமே ஒளியான அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் நம் மீது பிரகாசிக்கிறது. அதைத்தான் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் எல்லாம் அகன்று போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ ஒரு ஆமீன் உங்கள் உள்ளத்திலே சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தை உங்கள் இல்லத்திலே கட்டவிழ்க்க போகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்குள் ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, அந்த ஒளியை இருள் பற்றி கொள்வதில்லை. என் தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்துவிட்டால் ஒரு பெரிதான பிரகாசம், ஒரு பெரிதான வெளிச்சம். அதைத்தான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன்னுடைய ஒளி எங்கே இருக்கிறது? என் தேவனாகிய இயேசுவிடத்தில் இருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு ஒளியாக வந்திருக்கிறார். அவருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கும். ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, நான் நேசிக்கிற என் சீயோனே, என் அன்பான பிள்ளையே, நீ இருளிலே சோர்ந்து போய் படுத்திருக்கிறாயா? எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி. பரிசுத்த நகரமான எருசலேமே, என் வல்லமை, என் மகிமையை தரித்துக்கொள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, துர்இச்சைகளுக்கு உங்கள் உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒளி உன்மேல் வந்தது. எழும்பி பிரகாசி, வல்லமையை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் வழியே வருவதில்லை. மரண இருளை கொண்டு வருகிற சாத்தான் உன்னிடத்திலே வருவதில்லை. ஏனென்றால் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்குள்ளே ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது. அந்த இருள் ஒளியை பற்றி கொள்வதில்லை. என் தேவனாகிய வெளிச்சம் எத்தனையோ சூரியன்களுக்கு சமம், எத்தனையோ சந்திரன்களுக்கு சமம். சூரியனும் சந்திரனும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த பூமியிலே இருளை போக்குவதற்காக வெளிச்சமாக வந்த ஒரு பிரகாசமான தேவன்தான் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய ஒளி எப்படிப்பட்டது தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. வேதத்தை புரட்டிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளி என்றால் ஒரு பரிசுத்த ஒளி. நாம் அசுத்தத்தோடு இருந்தால் அந்த ஒளிக்குள்ளே போக முடியாது. எனவே தேவனாகிய கர்த்தர் அந்த ஒளியை நமக்கு கொடுக்கும்படியாய் இந்த பூமியிலே பிறந்தார். அந்த பூமியிலே பிறந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நமக்குள்ளே ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒளி அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம். மோசே தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன், கண்மலை வெடிப்பிலே மறைந்து நில், நான் உன்னை கடந்து போகும் பொழுது நீ என்னை பார்ப்பாய் என்று சொன்ன தேவனை பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் மோசே முக்காடிட்டார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வெளிச்சம்தான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், தேவனிடத்திலே தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும்
இருள் இல்லை. அவரை நோக்கி வருகிறவர்களிடத்திலே ஒருபோதும் இருள் இருக்காது. ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற விசேஷமாயிருக்கிறது. இன்றைக்கு நான் வந்து பேசுகிறேன் என்றால் இது நான் அவரிடத்தில் கேட்டு உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு விசேஷமான ஒளி உள்ள சுவிசேஷமாய் இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு பிரதியுத்தரமாக அவனை நோக்கி, என்னை ஒருவன் பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெறுவான். என் இயேசுவாகிய இந்த தேவனை நீ பின்பற்றினால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒளியாக இருக்கிறார். என்னை ஒருவன் பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி, அந்த ஒளி ஒரு ஜீவனுள்ள ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதருக்குள்ளே ஒளியாயிருந்தது. அந்த ஒளிதான் ஜீவனுள்ள ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ரொம்ப அருமையான ஒரு வசனம். எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என் தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, மீகா எழுதிய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சத்ருவே சந்தோஷப்படாதே, நான் எத்தனை முறை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. பிசாசானவன் உங்களை பிடிச்சி தள்ளணும் முன்னே உங்க கூட வந்துகிட்டு இருக்கிறான். எங்க நீங்க தவறுவீங்க, எங்க பரிசுத்தத்தை நீங்க இழப்பீங்க என்று அவன் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் நினைத்தாலும் சில காரியங்களிலே நாம் பரிசுத்தத்தை இழந்து மீண்டும் நாம் பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுகிறோம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய அந்த கல்வாரி இரத்தம் நம்மை கழுவுகிறது. கழுவிய பிறகு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நாம் ஒளியில் இருக்கக்கூடிய பிள்ளையாக, நாம் பாவ இருளில் இருந்தாலும் அந்த பாவ இருள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, அதான் அந்த மீகா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, நான் எத்தனை முறை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இருளை விட்டு எழுந்திருக்கிற பிள்ளைகளாய், பாவ இருள், மரண இருள், நோயின் இருள், கஷ்டம், சமூகத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள் இருளிலே இன்றைக்கு நெருக்கப்பட்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த வெளிச்சத்தை பற்றி கொண்டு அந்த ஒளியிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒளியாய் இருக்கிறபடியினாலே அந்த ஒளியிலே ஐக்கியப்பட்ட பிள்ளைகளாய் நாம் அவரோடு நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் கழுவும்படியாய் இந்த பூமிக்கு ஒரு ஜீவ ஒளியாக வந்தார். அந்த ஜீவ ஒளியின் மூலமாய், அந்த இரத்தத்தின் மூலமாய், அந்த கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய வெளிச்சத்தை பற்றி கொண்ட பிள்ளைகளாய், பகலுக்குரிய பிள்ளைகளாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு இருளுக்குள் போகாமல், பாவ இருளுக்குள் போகாமல், இருளின் அதிகாரத்தை உடைத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து தன்னுடைய அன்பான குமாரன் ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தின பிதாவிற்கு ஸ்தோத்திரம். முதல்ல பாடணும், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் நாம் இருளுக்குள் போகாதபடிக்கு, நம்முடைய பொல்லாத கிரியைகள் இருளுக்குள் கொண்டு செல்லாதபடிக்கு தேவனுக்குள்ளே நற்கிரியை செய்கிறவர்களாய், நல் வசனத்தை கடைபிடிக்கிறவர்களாய் சிறப்படுத்திய தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு அந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருப்போமே ஆனால் நம்முடைய கிரியைகள் வெளிச்சத்துக்குரிய கிரியைகளாய் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்குரிய கிரியைகளாய் நாம் இருக்கும் பொழுது அந்த ஒளியிடத்தில் வருகக்கூடிய ஒரு பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பொல்லாத கிரியைகளை செய்தால் தேவனுடைய ஒளிக்குள்ளே வர முடியாது. நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், அவருடைய சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக, தம்முடைய சந்ததியாக, தம்முடைய ஆசாரிய கூட்டமாய் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை நாம் வேத சத்தியங்களிலே பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவனுடைய புண்ணியங்களை விவரிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய். என் தேவனை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோம். அவருடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ராஜாக்களாய் நாம் இருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சொந்த ஜனம். நாம் ஒளியிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தால், அந்த ஒளியை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருந்தால் நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியங்களை வசனங்களிலே பார்க்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சத்தியத்தை பற்றி கொண்டால் தேவனுடைய ஒளி நமக்குள்ளே இருக்கும். தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் நடந்தால் அந்த ஒளிக்குள்ளே நாம் நிச்சயமாய் இருப்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவருடைய பயப்படுதல் மீது அவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாக திரும்பி வருவார்கள். இது எதை குறிக்கிறது? அவருக்கு பயந்த பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அந்த நீதியின் சூரியன் நம் மீது உதிக்கும், அது சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், நான் தேவனுக்கு பயந்த பிள்ளையாகத்தான் இருக்கிறேனே, நான் தேவனுக்கு பயந்த பிள்ளையாக இருந்தாலும் நீதியின் சூரியன் மேல் உதித்தாலும் எனக்கு இந்த நோய் வந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் எந்த நோய் வந்தாலும் நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும். ஆனால் கர்த்தராகிய அந்த வெளிச்சம் அந்த துன்பங்களுக்கு மத்தியிலே அவர்களோடு எல்லாவற்றையும் அவர் நீங்களாக்கி காத்துக்கொள்வார். அப்பொழுது நாம் வெளிச்சத்தை பற்றி கொள்ள வேண்டும். இருள் உண்டு. நீங்க எஸ்ஏ 62 பார்த்தீங்கன்னா, காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தரோ மகிமையாய் உண்மையில் உதிப்பார். தேவனை பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காரிருள் சூழ்ந்தாலும் தேவன் நம்மில் மகிமையாய் உதித்து கொண்டிருக்கிறார், வெளிச்சமாய் உதித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் எஸ்ஐயா 60ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் சூரியன் உனக்கு வெளிச்சம் தராமலும் உன் சந்திரன் உனக்கு வெளிச்சம் கொடாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொண்ட பிள்ளைகள், இயேசுவே ஒளி என்று பற்றி கொண்ட பிள்ளைகள், கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். அதுதான் நித்திய வெளிச்சம். உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, ஆனால் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிற நான், இந்த உலகத்தில் நான் வரும்பொழுது உலகத்திற்கு நான் ஒளியாய் இருந்தேன். அந்த ஒளி உங்களுக்குள்ளே ஜீவனாய் இருந்தது. நீங்கள் என்னோடு ஐக்கியப்பட்டு நடந்தால் உங்கள் பாவங்கள் எல்லாம் என் இரத்தத்தினாலே கழுவப்படும். அல்லேலூயா. உங்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். என்னை பற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே நோய் என்ற இருள் இருக்காது. அல்லேலூயா.
துயரம் என்ற இருள் இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் பொல்லாத கிரியை செய்யாத பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி வருவீர்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் ரொம்ப அருமையாக சொல்றார். இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் இருளிலே இருந்தோம். பிசாசானவன் நம்மளை இருளே உட்படுத்தி கொண்டு நம்மளை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தான். அந்த இருளை போக்க என் தேவனாகிய கர்த்தர் பெரிய வெளிச்சமாய் வந்தார். அல்லேலூயா. அந்த பெரிய வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்கும்படியாய், மரண இருள் அந்த தேசத்தில் இருந்தது, அந்த மரண இருளை போக்கும்படியாய் என் தேவன் பிரகாசிக்கும்படியாய் உலகத்திற்கு ஒளியாய் வந்த அவர் நம்மளை மெய்யான ஒளியின் மூலமாய் பிரகாசிக்கும்படியாய், ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியிலே நாம் பிரகாசித்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அந்த வெளிச்சத்தின் மூலமாய், அந்த வார்த்தை ஆகிய வெளிச்சத்தின் மூலமாய் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருந்த இடத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனாகிய ஒளியே, உமக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்குள்ளே ஒளியாக வரட்டும். உலகத்தில் இருக்கும் பொழுது நான் உலகத்திற்கு ஒளியாக இருந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த இருள் எங்களுக்குள்ளே வரட்டும். இருளில் அதிகாரத்தினர்களை விடுவித்து தம்முடைய அன்பான குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிரகாசமான ஒளி ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்ளும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, உம்முடைய வார்த்தையின்படி நீதியிலே நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட இருளும் விலகி வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும்படியாய் இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். உங்கள் இருளை போக்கும்படியாய், உங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்களை போக்கும்படியாய், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை போக்கும்படியாய் இயேசுவே ஒளி, இயேசுவே ஜீவ ஒளி. நீங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பின்பற்றுவீர்களானால், சங்கீதம் 119 105 வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை எனக்கு வெளிச்சமாகவும் என் பாதைகளுக்கு தீபமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, தேவனாகிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே அந்த ஜீவ ஒளி பரவும்படியாய் என் தேவனாகிய கர்த்தரை நாம் இந்த நாளிலே துதிப்போம், ஆராதிப்போம். இந்த வேத வசனங்களை நாம் தானிப்போம். நம்ம துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. என் தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். என் தேவன் நமக்கு ஜீவ ஒளியாயிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மெய்யான ஒளியாயிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் ஒளி இருக்கிறது, எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அந்த வெளிச்சம் உள்ள தேவனை நாம் பற்றி கொள்வோம். அவருடைய கருத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட மரண இருள் இருந்தாலும் என் தேவன் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கேட்ட இயேசுவே ஒளி என்ற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை கொடுக்கும்படியாய், மரண இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் இன்றைக்கு வேறு எங்கும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி இன்றைக்கு இந்த 2வது வாரம் ஓய்வு நாளிலே உங்கள் இல்லத்துக்குள்ளே வந்துவிட்டது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. உங்கள் பிள்ளைகளின் கை பிரயாசங்களிலே வந்துவிட்டது. உங்கள் குறைவுகளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளே மாற்ற போகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார் என்று நாம் தைரியமாக சொல்லுவோம், தைரியமாக சொல்லுவோம். பிசாசால் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு, இருள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, பரிசுத்த நகரமானிய எருசலேமே வல்லமையை தரித்துக்கொள், அந்த ஒளியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். விருத்த சேதனம் இல்லாதவனும் துஷ்டனும் உன் வழியே வருவதில்லை. என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் நாம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுவே ஜீவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசுவே ஒளி என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
இந்த நாளிலும் அந்த பிரகாசமான ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத அந்த வல்லமையுள்ள ஒளி, உலகத்திலே இருள் இருக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவுடனே அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் பிள்ளைகள் மத்தியிலே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களின் மத்தியிலும் பிரகாசமாய் எரியும்படியாய் இயேசுவின் வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒளியிலே இருக்கிற தேவனுடைய கரத்தை பிடித்து ஐக்கியப்பட்டு தேவனிடத்திலே அந்த ஒளியை பற்றி கொண்டு அவரோடு நடக்கிற பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவும் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையின்படி, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், மரண இருள் இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே அந்த ஒளியானது பிரகாசிக்கும்படியாய் எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, நாங்கள் செய்யக்கூடிய எங்கள் கையின் பிரயாசங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிரகாசிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். நீர் பிரகாசியும், எங்களை பிரகாசிக்க செய்யும். எங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. எங்கள் இருள் என்ற துக்கம் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வேத வார்த்தையின்படி எங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றுவீராக. ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். அந்த மெய்யான ஒளியை இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அந்த ஒளி எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளான காரியங்களை எல்லாம் போக்கி அந்த ஒளி எங்களுக்குள்ளே வாசம் செய்யட்டும். ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இந்த நாளிலும் ஜீவ ஒளி என்ற வார்த்தையின் மூலமாய் உங்கள் மத்தியிலே பேசினார். அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் அந்த ஒளி உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் இன்றைக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளான காரியங்கள், குறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் தன் ஒளியின் மூலமாய், தம்முடைய பிரகாசத்தின் மூலமாய் கோணலை செவ்வையாக்கி குறைவுகளை நிறைவாக்குவாராக. ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தராகிய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் பிள்ளைகளோடும் நம் சொந்த பந்தங்களோடும் நம் கையின் பிரயாசங்களோடும் என்றென்றைக்கும் இந்த தேசத்தோடும் இந்த உலகத்தோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. God bless you. Praise the Lord.